வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்லைட்மெண்ட் நம்ம யாருன்னு உணர்ந்தப்போ, அப்புறம் வந்துட்டு இங்கே ஒன்னஸ் நான் பிரம்மம்னு உணர்றோம்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எனக்கு அனுபவத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது வார்த்தையில் சொல்கிறதுக்கும், அனுபவித்ததுக்கும், அனுபூதி அடைஞ்சதை திரும்ப உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரி ஃபீல் இருக்குது, சரியா? அதை கேட்குற நீங்கள் எந்த மாதிரி உணர்ந்துப்பீங்க? நான் உணர்ந்த விதத்திலேயே நீங்கள் அந்த கோணத்திலேயே உணர்ந்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அந்த வகையில் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறது என்னென்னா, இன்னும் வர காலங்களெல்லாம் ஞானோதயம் இயல்பாக நடக்கணும், இயல்பான ஒன்றா மாறணும். அதை நோக்கி இந்த பூமி போயிட்டுருக்குல்ல, இழுத்துக்கிட்டு இருக்கு, கவர்ந்துக்கிட்டு இருக்கு, சரியா? அந்த வகையில் என்ன கருவியாக பயன்படுத்தி எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்து என்ன அனுபவத்தை ஷேர் பண்ண வச்ச இந்த இயற்கைக்கு தான் நான் நன்றி உணர்வோடையும், இதயத்துலேருந்து ஒரு அன்போடையும், அது என் மேலே வச்ச கருணையை உணரும்போது ஏற்பட்ட ஒரு ஆனந்தத்தோடையும், ஒரு பரவசத்தோடையும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். சரி, இப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கும்போது எந்த மாதிரி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல. இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும், இல்லை ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி தான் நடந்திருக்கணும்னு இல்லை. நான் திரும்ப எல்லா டைம் சொல்கிற அதே எக்ஸாம்பிள் தான். பொங்கல் எல்லோரும் வைப்பாங்க, ஆனால் அது மூலப்பொருட்களும் ஒன்றா இருந்தால் கூட தனித்தனியான சுவை இருக்குது, தனித்தனியான ஒரு மனம் இருக்குது. பொங்கல் திடம் மனம் சுவையெல்லாம் என்னென்னா ஒரு திட்டமாக வேறு ஒரு தன்மையில் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள். இங்கே அந்த வானத்தில் இருக்க அந்த சூரியன் ஒன்று தான், ஆனால் இங்கே இருக்க எல்லார் கண்லேயும் அந்த சூரியன் தெரியுது. எனக்கும் இங்கே 850 கோடி பேர் இருந்தாங்கன்னா இங்கே எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனை பேருக்கும் அந்த சூரியன் தெரியுது. அப்போது அந்த சூரியன் மறைஞ்சிட்டால் மட்டும்தான் இங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சூரியன் உங்களுக்கு காட்சி கொடுக்குற வரை இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ தனித்தன்மையாக புரியுதா நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு? யார் எந்த நோக்கத்தில் பார்க்குறாங்களோ அந்த நோக்கத்தில் மட்டும்தான் அந்த சூரியன் தெரியும். வெவ்வேறு எண்ணத்தில், வெவ்வேறு மனத்தில், வெவ்வேறு அறிவில், வெவ்வேறு நிலையில், வெவ்வேறு சூழ்நிலையில் அதை அந்த காட்சியை பார்க்க முடியும். அது மாதிரி தான் ஞானமும். ஆனால் மூலப்பொருள் என்ன? அந்த சூரியன் தான். பார்க்குற நம்ம தான் இத்தனை பிரிவாக பிரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஞானம். அதே மாதிரி பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்கே ஒழிய எனக்கு வந்த பார்வையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. சேம் டைமில் நீங்கள் பார்க்கணுன்னு அப்படி ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம நோட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளோட சிலபஸை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற விதம், பாதையை நம்ம கொஞ்சம் பயணிக்கலாம், கொஞ்சம் தூரம் வழிப்பயணம் மாதிரி. அப்புறம் அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க பிரிஞ்சு போவாங்க. ஆனால் போய் சேருறது என்னமோ அந்த மூலம் அந்த சூரியனை தான், சரியா? ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த சூரியனை தான் போகுது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற அனுபவத்தை புரிஞ்சால் இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். அந்த வகையில் நான் இந்த 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 இது நடக்கும்போது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு ஏன் நான் யாருன்னு நான் யாருன்னு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் யார் அப்படிங்கிறது இப்போது என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னாவது நீங்கள் ஒருவேளை எதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலன்னா கூட தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியாது. தியானம் பண்ணணும், அவ்வளோதான். யோகா பண்ணணும், அது தியானம் பண்ணணும் கூட இல்லை, யோகா பண்ணணும், அதில் தியானம் பண்ணணும். இந்த 2 வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னோடய ஃபேமிலியில் யாருமே இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. யாராவது என்னோடய அக்காவோ, பெரியப்பா பசங்களோ, சித்தப்பா பசங்களோ, இல்லை என் ஃப்ரெண்டோட பசங்களோ, இல்லை அண்ணாவோ அக்காவோ யாருமே இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் இப்படி இருந்தாங்க.
அப்போ என்னை பற்றி என்னோடய விருப்பத்தையும் என்னது சொல்லும்போது, ஆமாம் இங்கே இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது, இங்கே இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு ஷேர் பண்ணும்போது, ஓ இந்த மாதிரி இருக்காங்கண்ணே, நமக்கு தான் இந்த மாதிரி எண்ணம் வருதில்ல, மித்த 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 நமக்கு சுற்றி உள்ளவங்களுக்குலாம் வரலவே. அப்போ வந்து என்னென்னா, நாம் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆனால் நமக்கு மட்டும் ஏன் புதுசாக ஒரு மென்டல் மாதிரி இப்படி ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வருது? நம்ம நம்ம ஏதோ எதுக்கோ வந்திருக்கோம், எதுக்குடா வந்திருக்க தெரில, யார்கிட்ட போய் கேட்குறது தெரில. என் பிரச்சனை எனக்கே தெரியாத போது நான் மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? நான் இதைத்தான் தேடுறேனே எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ தேடுறேன். யார்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அப்படி அப்படி அரைகுறையாக நான் புலம்புறத வச்சு பார்த்தா, என்னமோ சொல்கிற, என்னமோ நீ யோசிக்கிற, வித்தியாசமாக இருக்கிற, இதை மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்படி தான் என்னோடய ஆரம்ப கட்ட காலங்கள் இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆழமான தேடுதல் இருக்கும். எந்த விஷயத்தையும் அது 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 வானவியலாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஒரு ஒரு பறவையோட வாழ்க்கை தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே ஆழமாக அது 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 கீழே வேர் வரைக்கும் போய் பார்க்குற ஒரு ஆசை ஆழமாக எனக்குள்ள இயல்புலே இருந்துச்சு. அதே மாதிரி மற்றவங்களோட பிரச்சனையை வந்து என்னென்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்துடணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி என்கிட்ட வந்தவங்களும் பெரிய பெரிய வயது உடையவங்க என்கிட்ட வந்து அவங்க அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் அனுபவத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என் பிரச்சனையை வந்து என்னென்னா சொல்லவே முடியல. ஏன் கேட்டிங்கன்னா, நான் சின்ன சின்ன ஏக்கங்களும் ஆசைகளும் சின்ன சின்ன ஒரு அரவணைப்பும் அன்பையும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிற அனுபவங்கள்லாம் பெருசு. வயதானவர்கள் வாழ்க்கையில் வந்து துன்பத்தை வந்து எதிர்கொண்டுட்டு அந்த எதிர்கொண்ட அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது, இப்படி தானே வாழ்ந்தாகணும், இப்படி தானே இருந்தாகணும்னு எனக்கு அடுத்த கட்டத்துக்கு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே ஆரம்ப நிலை. அவங்க சொல்கிறது நடுநிலையை தாண்டி முதிர்நிலை நோக்கி போகிற நிலை. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நான் எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது அவங்க 45, 50 வயசில் ஷேர் பண்ணுறாங்க. இவங்க கூட தான் எனக்கு பழக்கம். 2வது என்னென்னா, அவங்களும் என்கிட்ட கொஞ்சம் கூட சின்ன பிள்ளை அப்படின்னு நினச்சி சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நான் அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன், இப்படி இருக்கலாம்ல, இப்படிலாம் இருந்திருக்கீங்களா, உங்களால் எப்படி முடிஞ்சுச்சு அப்படின்லாம் கேட்குற மாதிரி. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய திருமணம், என்னோட வந்து என்னோடய பள்ளி படிப்பு இந்த மாதிரிலாம் கட்டம் அதுதான் நகட்டிகிட்டே போகுது. ஒவ்வொன்றும் என்னை சிக்கியிருக்குன்னு இப்போ தான் புரியுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும். நான் ஏன் வந்து இன்ஜினியரிங் படிக்கலை, நான் ஏன் மெடிக்கல் படிக்கலை? ஆனால் எனக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன் கேளுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பாடியை வந்து பாடியை ஃபுல்லாக நுணுக்கமாக போஸ்ட்மார்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த டாக்டராக இருந்தேன்னா அது பண்ணுவேன். ஏன்னா நான் சயின்ஸ் குரூப் இருக்கும்போது அந்த தவளை, எலி அதெல்லாம் வந்து நான் சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், சுவாச மண்டலம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டெமோ சயின்ஸில் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் நான். சேம் டைமில் அது பண்ணுறோங்கிற ஒரு இதோலாம் இருக்காது. ரொம்ப அழகாக எனக்கு பண்ண பிடிக்கும். 2வது என்னென்னா, நான் அந்த கிளாஸ்லேயே நானே ஃபஸ்ட்டே பண்ணி முடிச்சிடுவேன். அந்த அனாட்டமிங்கிறது வந்து எனக்கு இயல்பாகவே இருந்திருக்கு. ஒருவேளை நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அப்படி அதோட ஆழ்ந்த அறிவு இருந்துச்சா, நிபுணத்துவம் இருந்துச்சா, இல்லை அது தெரியல. மேபி எனக்கு அதில் பயமோ அதில் உள்ள ஏதோ கிடையாது. அந்த சுவாச மண்டலத்தை, அந்த இனப்பெருக்க மண்டலத்தை அழகாக என்னோடய படத்தை பார்த்தா இதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதானே இது. அப்போ தான் அந்த விரித்து அந்த பாடியில் இது இப்படி தான் அந்த சிஸ்டம் அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கல் வைக்கிற மாதிரி நிஜத்தை காமிக்கிறோம். தேதி வைக்கிற மாதிரி. இது ஒரு காரணம். அப்போ வந்து இப்படியே போயிட்டுருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போது நான் ஒரு பயிற்சி பண்ணுறேன். அவங்க வந்து கிளாஸில் சொல்லித்தர ஒரு டீச்சர்ஸ் தான் சொல்லித்தராங்க. அந்த குருவாக இருக்கவர் சொல்லித்தரல, அந்த மாஸ்டர் சொல்லித்தரல. அப்போ நான் என்ன நினச்சேன், அவர் மாஸ்டர்கிட்டேருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த டீச்சராக இருக்கவங்ககிட்டேருந்து எனக்கு சில அனுபவங்கள் வந்தால் கூட, என்னை சுற்றி இருக்கவங்க வந்து அதில் ஒரு 5% 2% தான் என்ன மாதிரி அனுபவத்தை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு எனக்கு வந்து என்னென்னா, அவங்க உறுதிப்படுத்துகிற மாதிரியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலை. இப்படியே அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே அப்படி நடக்கலை. ஸோ இப்போ என் அனுபவத்தை நான் என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு நான் கேட்கும்போது, தேடும்போது என்னென்னா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி முன்னோக்கி போங்க, அவ்வளோதான். இப்படி சுற்றுது, அப்படி ஆகுது, இப்படி தெரியுது, இதுக்குள்ளே இப்படி என்னென்னமோ ஆகுது, இப்படி திங்கிங் வருது, இப்படி ஒரு வாசனை வருது, இப்படி ஒரு சத்தம் கேட்குது, இப்படி என்னென்னமோ ஆகுது, என்னை சுற்றி உள்ளதெல்லாம் மாறுது, சரி மாறட்டும் பரவாயில்ல, அப்படி 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 நகட்டிட்டு போயிடுச்சு என்னைய. நான் எதுலேயுமே சிக்கிக்கலை. இதுக்கு சித்தர்கள் பாடல்கள் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இதில் நீ சித்தர்கள் எனக்கு வந்து வெளியில் யாரும் சொல்லலாம் கூட, எனக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத
நான் இப்போ எங்கேயாவது போயிட்டே இருக்கேன் ஒரு பாதை மாற போகிறேன் அப்படின்னா அவங்களே பாதையை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதை மாறினால் இன்னவாக ஆகும். பாதை மாறினா இந்த மாதிரி திரும்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல காலங்கள் ஆகுங்கிற மாதிரி அறிவை தெளிவாக கொடுத்துருவாங்க. அப்போ பயத்தின் காரணமாகவோ அதை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே என்னை திருத்திட்டாங்க எல்லா கட்டத்துலேயும். நான் பெரிய யோகியம், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய தவறே செய்யாத மனிதர் அப்படிலாம் கிடையாது. தப்பு செய்ய பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒன்று என்னை தடுத்து நிறுத்திக்கிச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் எல்லா மனிதர்கள் மாதிரி தான். நான்லாம் நினைப்பேன், நமக்கு ஏன் காதலே வரல, நாம் காதலே பண்ணல. இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கட்டை அடிச்சுட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வயசில் தன்மையெல்லாம் இருப்பாங்களே, எனக்கு வயசு அப்படி எதுவுமே வராத போது ஆமாம் நமக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்கோம்லாம் கேட்டிருக்கேன் என்னைய. அதே மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகும்போது அந்த கலாச்சாரமும் அந்த 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 ஞானம், அந்த வேத தன்மை, அதாவது வேதம்னு ஏன் சொல்கிறேன்னா, ரிக்யஜுர் சாமம் அதர்வனத்தில் இருக்குது பாருங்கள். அந்த வேத காலத்தில் சொன்ன ஒரு 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 கோட்பாடு, ஒரு வாய்ப்பாடு, அது மாதிரி அதுவாக என்னை கட்டமைச்சு போயிட்டே இருக்குது. எனக்கு முதல்ல இந்த அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னா, இந்த சக்தி நிலை ஆற்றலுங்கிறது வந்து என்னென்னா, இந்த 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 ஆரஞ்சு, இந்த ரெட் இருக்குது பார்த்திங்களா, இப்படி தான் முதல்ல எனக்கு ஒரு காட்சி கிடச்சிச்சு. இது என்னது, இதுதான் எனக்கு வந்து அந்த பிக்சரில் தியானம் பண்ணும்போது எனக்கு கிடச்சது வந்து வயலட்டும் பிங்க்கும். அப்புறம் நான் கீழே இல்லை, அப்போ நான் நல்லா யோசிக்கோங்க, எனக்கு மேலே 2 காமிச்சு கீழே 2 காமிச்சாங்க. எனக்கு ஈக்குவலாக மேலேயும் கீழே, நான் சொன்னேன் இல்லையா, மேலும் கீழவும் என்னால் ஈக்குவலாக ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. நான் நடுவில் இல்லவே இல்லை, நடுவில் இப்போ இருக்கேன். நான் இரவுக்கும் பகலுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் இப்போ இருக்கேன். ஆனால் எனக்கு முதல்ல நன்மை காமிச்சிச்சு, அப்புறம் தீமை காமிச்சிச்சு, நன்மை காமிச்சு தீமை காமிச்சு கடைசி இப்போ நடுவில் பாடிடுச்சு. இவ்வளோதான். இதுதான் நான் முழுமையை அடைஞ்சப்போ எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, இந்த வகையில் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த 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 பயிற்சியில் நான் என்ன பண்ணேன்னா, அந்த குருக்கிட்டே நான் டைரெக்டாக அவரோட தீட்சை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பாதி பயிற்சி கடந்துட்டேன். அதில் ஒரு 16 நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அதில் பாதி பயிற்சி 6 பயிற்சி பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு விதை போட்டாங்களா ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியை திரும்ப அந்த குரு கையாலேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நாகர்கோவிலில் வச்சு பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த அந்த நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் பண்ணும்போது என்னென்னா, என்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் எந்த தன்மையில் இருக்காங்களோ, இப்போது அரக்கத்தன்மையில், அப்புறம் வந்து இந்த ரத்த காட்டேரிங்க, அப்புறமா கிருஷ்ணர் கான்சியஸ், சிவா கான்சியஸ், பேச்சியம்மன், இந்த மாதிரி ஒரு சக்தி நிலை இருக்கும் பார்த்திங்களா, வீரபத்திரர், பத்ரகாளி, இந்த மாதிரி இருக்காங்க. எல்லா கான்சியஸும் உள்ளே இருக்காங்க எல்லோரும். இன்னொன்று, அந்த மாதிரி உள்ளவங்க நான் ஆனந்தமாக இருக்கும்போது என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த நிலையை பார்த்து ஏங்குறாங்க. சூட்சமத்தன்மையிலேயே மனுஷங்கள்லாம் ஏங்குறது ஏமாத்திரம் ஏங்குறாங்க. அப்போது அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி ஏன் என்னை பார்த்து ஏங்குனாங்க தெரியுமா? அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா, அந்த மண் நான் தான் இருக்கேன். அந்த மண்ணுக்கும் எனக்கும் வித்தியாசமே தெரில. அந்த தட்டி அந்த போட்டிருக்க அந்த பயிற்சிக்கு போட்ட இடம், அந்த ஸ்க்ரீனு, அந்த இது எல்லாமே நானாக தான் தெரியுறேன். இப்போ நான் வந்து இப்படி இருக்கேன்ல, இதுதான் அந்த 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 அடியில் இருக்க மண். அப்புறம் அதுக்கு தட்டி அங்கே நான் பார்க்குற பொருட்கள் எல்லாம், வானம், எதெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேனோ அதெல்லாம் அப்படி எப்படி எல்லாமே அது நானாக தான் தெரியுது. நான் இதில் கத்துறேன், அந்த பயிற்சியில் நான் கத்துறேன், கூப்பாடு போடுறேன், நான் இது எல்லாமே நான். ஆனால் அது ஒரு இயற்கையோட இதெல்லாம் என்னன்னு தெரியல. எவ்வளோ கத்துறோமோ, எவ்வளோ வெளிப்படுத்துகிறோமோ, எவ்வளோ உணர்வை கண்ட்ரோல் பண்ணுறோமோ, அவங்க வெளிப்படுத்தணும்னு தான் சொல்லிப்படுத்தி என்னை அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாரும் அந்த மாதிரி செய்யலைனாலும் எனக்கு வரதை அவங்க வந்து அழகாக இயல்பாக விட்டாங்க. அது குருக்கருணையா இல்லை இறைவனோட திட்டமாக தெரியாது. ஒரு கிளாஸே அமைதியாக இருக்குது. உங்கள் உணர்வுகளை எப்படினாலும் வெளிப்படுத்தி கொள்ளலாம், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், இங்கேருந்து அந்த ரூமே காதே ஒட்டைக்கிற அளவுக்கு கற்றுனா அப்படி வெடித்து செத்துடுற மாதிரி இருக்குது. ஒன்று ஒவ்வொரு செல்லும் அடித்து ஒட்டச்சின்னு, இந்த பட்டாசெல்லாம் வெடிக்கும்போது இந்த கம்பி மத்தாப்பு வச்சுருப்பீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு செல்லும் டப்புன்னு அந்த மாதிரி ஸ்டாரில் வெடியில் தெரிக்குது. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பரவசமும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. என்ன ஆக போகுது, இதையும் மூளை வெடிக்கிற மாதிரி இருக்குது. இதையும் வெளியே தெரித்து குதிச்சு ஒடிஞ்சிடங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அந்த அன்பு அந்த நெஞ்சை அடைக்குது. ஐயோ என்னவோ பண்ண போகுது.
என்ன பண்ணாலும் இதை வந்து நம்ம வந்து இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆனால் சேம் டைமில் வந்து என்னென்னா, ஒரு பாதுகாப்பாக யாரோ நிற்கிறாங்க ரவுண்டாக. இந்த இந்த மாதிரி நாங்கள் நிற்கிறோம், நீ பயப்படாதங்கிற மாதிரி. இந்த இந்த உணர்வு வந்து எனக்கு வந்து வந்தப்போ, நான் என்னோடய பார்வை, என்னோடய உடலின் தன்மை, எல்லாமே மாறிடுச்சு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நான் இந்த இடத்துல இந்த முடிச்சுட்டு இந்த அனுபவத்தை இதை முடிச்சுக்கிறேன். எப்படி கேட்குறீங்கன்னா, இந்த ஒரு குழந்த, ஒரு அம்மா கன்சீவாக இருக்காங்க, ஒரு பாப்பா கன்சீவாக இருக்காங்க. அது கன்சீவ் ஆகிறது தெரியும் இல்லைங்களா? அதில் தான் ஞானம்னு வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. அப்படி ஆகுது. கொஞ்சம் திடீர்னு 3 மாதத்துல, திடீர்னு அந்த 6 மாதத்துல அந்த குழந்தையோட அசைவு அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் குரு வந்து டைரெக்டாக சில அனுபவங்களை கொடுத்து போகிறாரு. சில கனவுகள், சில காட்சிகள், சில அனுபவங்கள்லாம் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து அந்த குழந்தைய எடுக்கும்போது நான் இறக்கலாம், இல்லை அந்த குழந்தைய பெக்கலாம், இல்லை அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருக்கலாம், இல்லை என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? அந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்து என்னோடய சிசேரியன் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிசேரியன் கிரிட்டிக்கலாக தான் முடிஞ்சுச்சு. சரி, அது அந்த கதை வேணாம். அதே மாதிரி தான் ஞானமும் இப்படி தான். எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ரொம்ப ஆழமாக இதை சொல்கிறேன்னா, இந்த பனிக்குடம் உடையுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பனிக்குடம் உங்களுக்கு இப்போ நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா பனிக்குடம் உடஞ்சி அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க இல்லை? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கடைசியில் நான் ஆஸ்பத்திரிக்கு அந்த அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது சுத்தமாக அந்த குடம் உடஞ்சி அந்த குழந்த பல்ஸுக்கு மூச்சுக்கு திணறிச்சு. என்ன காப்பாற்றணுமா, அந்த குழந்தைய காப்பாற்றணுமா, 2ல் ஏதாவது ஒன்று தான் காப்பாற்றணும் சுச்சுவேஷன் வந்துச்சு. இதே மாதிரி தான் எனக்கு ஞான நிலையும், உனக்கு ஞானம் தரவா இல்லை ஞானம் தராமல் விட்டுறவா இப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நிறுத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு முதல்ல எனக்கு வந்து இப்போ எனக்குன்னா அந்த குழந்தை கொடுத்துருக்கீங்க, குழந்தை பிறந்திருந்தா நடப்போம். இப்போ குழந்தைய காப்பாற்றவா உங்களை காப்பாற்றவான்னு நான் என்ன முடிவு சொல்கிறது? இது என்னோடய முடிவே இல்லை. இப்போது அந்த சூழ்நிலையே நான் வந்து உருவாக்கியிருந்தாலும் இப்போ எனக்கு எந்த முடிவும் இல்லை. அவங்களே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாக்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஃபீல் பண்ணாங்களாம். அப்புறம் அவங்க குழந்தைய எடுத்துட்டாங்க. வந்தாச்சு, 2 பேரும் வந்துட்டோம். ரைட். இதே மாதிரி தான் இப்போது நான் ஞானம் அடைஞ்ச தன்மையும் இருக்கேன். நானும் இருக்கேன், அந்த இறைவனும் இருக்கிறது. இதுதான் அது. இப்போ நான் அந்த ஃபீலை எப்படி சொல்கிறது? அந்த அந்த நானும் இந்த 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 சுவரும் நானும் ஒன்று. நடுவில் இருக்க அந்த தன்மை இல்லை. அப்போ அந்த சுவர் கூட பேசும். இங்கே எனக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்க தெரியுமா? எவ்வளோ செங்கல் போடாங்க தெரியுமா? நான் எவ்வளோ வெப்பமாக இருந்தேன் தெரியுமா? ஏய், உனக்கு தேங்க்ஸ்ப்பா, எனக்கு இந்தமாரி வீடாக இருந்ததுக்கு. ஏய், நானும் தேங்க்ஸ். நீ வந்து எனக்கு இந்த இதை பயன்படுத்தி நான் இந்த இதை வாழ்ந்து போயிட்டேன்ல, நான் உனக்கு நன்றி, நீ எனக்கு நன்றி. அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் நடக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது புதுமையாகவும், ஓ பைத்தியம் அப்படிங்கிற தன்மையில் இருந்துட்டு போட்டும். நான் என்ன சொல்லேன்னா, எல்லோரும் ஆனந்தம் இங்கே பூமியில் ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தப்பட தான் வந்திருக்கோம். துன்பப்படவே வரலங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை. சின்ன சின்ன வழியை ஆனந்தமாக ஏற்றுக்க பழகணும். அது ரொம்ப சுவாரஸ்யமானது. வழி ரொம்ப அழகானது. அந்த வழி இனிக்கும் பார்த்துருக்கீங்களா? தீக்குள் விரவிட்டா நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோண்டுதலா நந்தலாலா. அந்த தீ அப்படி அணைச்சிக்கலாம். தீ நம்மளை வந்து அன்புடன் அணைத்து கொள்ளும். அந்த நெருப்பு சுடாது. அது ஒரு விதமான பேரானந்தம். அது அந்த நிலை அப்படி தான் இருக்கும். இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது நான் அந்த சூட்சும உலகத்தில் போய் நான் பார்க்கும்போது அந்த அந்த சூட்சும உலகத்தில் பார்க்கல. சூட்சும உலக நிகழ்வை நான் அந்த ப்ரெசண்ட்டில் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருமே அந்த உடலில் இப்போ நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து கிருஷ்ணா கான்சியஸில் இருக்கேன், சிவா கான்சியஸில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எதிரில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எல்லா மனிதர்களும் எல்லா பெண்களும் இருக்காங்க சுற்றி. அவங்கெல்லாம் இந்த மாதிரி தெய்வம் அவங்களும் இப்படி தான் இருக்காங்க. அந்த சின்ன சின்ன சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் அப்படி இருக்காங்களா அவங்க. இது வந்து பெரு தெய்வங்களில் வந்துடுது. நம்ம பெரு தெய்வங்களை பார்த்து அவங்க ஏங்குறாங்க. அவங்க வந்து பொறாமப்படுறத தாண்டி அவங்க வந்து நீங்களே இவ்வளோ ஆனந்தமாக இருக்கீங்கல்ல, நாங்கள் மட்டும் இல்லையே, அப்படி இருக்காங்க. அது உண்மை. அதனால தான் சிறு தெய்வங்களுக்கு ஒரு சக்தி இருக்காங்க, பெரிய தெய்வங்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறது வந்து தீர்க்கமான உண்மை. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏங்கி அது பொறாமையிலே இருக்காங்க. இது எல்லா டைமென்ஷன்லையும் இருக்குது. அது மாதிரி நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறது என்ன நோக்கம்?
நீங்கள் ஒருவேளை இதுலேருந்து தான் கடந்து வந்துடணும், இல்லை கடந்து வந்துட்டுருக்கணும், இல்லை நீங்கள் கொஞ்சமாவது வந்து இப்படி இருக்குங்கிறத நீங்கள் உணர்வு வந்தாலே போதும். இங்கே எல்லாம் கான்சியஸ் தானே. சின்ன இது ஒரு சூரியனுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்ணை மூடி மனத்தால் சூரியனுக்கு போகணும்னு நினச்சாலே போதும், இவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்கள் ஞானம் அடையணும், தன்னை உணரணும் நினச்சாலே போதும், நினச்சாலே போதும், நினச்சாலே போதும், நடந்துடும்.